வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இப்போ டோபாலஜியில் அடுத்த டாபிக் பாக்ஸ் டோபாலஜி, ப்ராடக்ட் டோபாலஜினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்ஸ் டோபாலஜினா என்ன, ப்ராடக்ட் டோபாலஜினா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசன்ஸ்னா என்ன, அதாவது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன், லாஸ்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் டோபாலஜினா என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு சில டெஃபினிஷன் தேவை. ஜே டுப்பிள்னா ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கரெக்டா புரியுற மாதிரி சொல்லணும்னா x1 x2 எக்ஸெட்ரா xn. இப்போ இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்குள்ள x1 x2 xn n டேர்ம்ஸ் எழுதுனா இது பேர் n டுப்பிள். இது ஆர்பிட்ரரியா x1 x2 எக்ஸெட்ரா x ஆல்பா. இது வந்து ஆல்பா டுப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க j டுப்பிள் அப்படிங்கிறது is a function from j to x. jங்கிறது ஒரு கவுண்டபிள் நம்பர் டிஃபைன்ட் பை x of alpha. இப்போ இங்க வந்து கவுண்டபிள் நம்பர் இருக்குமா, அந்த இப்போ x of 2 க்கு மேப் ஆகுதுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா x ல எந்த நம்பர் இருக்கோ அதுக்கு மேப் ஆகும். ஸோ 2னா x2 க்கு மேப் ஆகும், 3னா x3 க்கு மேப் ஆகும். அப்போ ஆல்பானா x ஆல்பாக்கு மேப் ஆகும். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்பாத் கோஆர்டினேட் ஆஃப் xj அப்படின்னு சொல்லுவாங்க. xjங்கிறது செட் ஆஃப் ஆல் j tuples. சரிங்களா? சோ அப்ப j tuple அப்படிங்கிறது is a function from j to x defined by x of alpha equal to x alpha. இந்த x alphaங்கிறது ஆல்பாத் கோஆர்டினேட் ஆஃப் கேபிட்டல் xj. இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் ஜெனரலா நம்ம a1, a2 equal to set of all ordered pairsல a1 small a1, small a2. இதுல ஸ்மால் a1 எங்க இருக்கும்னா கேபிட்டல் a1ல இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் செட்ல, செகண்ட் கோஆர்டினேட் செகண்ட் செட்ல. சாரி, a2 belongs to capital A2. இங்க ஜெனரலா சொல்றப்ப ஆல்பா a ஆல்பா கலெக்ஷன்ஸா எடுத்துக்கிறோம். சோ a ஆல்பா இஸ் தி இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ். இதை யூனியன் பண்ணா நமக்கு ஹோல் x கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டு இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா a1 cross a2 cross எக்ஸெட்ரா a alpha cross எக்ஸெட்ரா. ஸோ இதோட கலெக்ஷன்ஸ்லாம் என்னன்னா ஆர்டர் டுப்பிள்ஸ் x1 x2 எக்ஸெட்ரா x alpha where x alpha belongs to a alpha. அதாவது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து a1ல இருக்கும், செகண்ட் கோஆர்டினேட் a2ல இருக்கும், x alpha கோஆர்டினேட் வந்து a alphaல இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸை தான் இந்த ப்ராடக்ட்ல எழுதுவோம். இப்போ ஒரிஜினல் நம்ம பாக்ஸ் டோபாலஜிக்கு வர போறோம். அதுக்கு வந்து டெஃபினிஷன் ஓகே. அதே போல இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் சப்செட்ஸ் எடுத்துக்கிறோம். இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஏன்னா இப்போ நம்ம இங்க டோபாலஜி கான்செப்ட்ல வரதுனால நம்ம இங்க வந்து ஜெனரல் செட் எடுத்துக்கலாம், இங்க டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பாக்ஸ் டோபாலஜி வந்து எதை பேஸ் பண்ணினா பேசிஸை வச்சுதான். நமக்கு பேசிஸ் இருந்தா அதுல இருந்து நம்ம எப்படி டோபாலஜி கொண்டு வரணும்னு தெரியும். எப்படி கொண்டு வருவோம்? கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ இதோட பேசிஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபா, வேர் யூ ஆல்ஃபா வந்து நம்ம அந்த எக்ஸ் ஆல்ஃபால ஓப்பனா இருக்கணும். இங்க ஓப்பன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணிருக்கு, இந்த யூ ஆல்ஃபா வந்து கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஆல்ஃபாவோட டோபாலஜியில இருந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி வர டோபாலஜி வந்து பாக்ஸ் டோபாலஜின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம், ஜே டுப்பிள்னா என்னென்னு பார்த்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தோம், பாக்ஸ் டோபாலஜினா என்னென்னு பார்த்தோம். இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பயும் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் இதில் இருக்கணும். ஸோ இங்கே யூ ஆல்ஃபா இஸ் u1 வந்து ஓப்பன் இன் x1, u2 வந்து ஓப்பன் இன் x2, ஸோ யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா. அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணுற அந்த டோபாலஜி, அந்த பேசிஸை தான் பாக்ஸ் டோபாலஜிக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டோபாலஜி. ப்ராடக்ட் டோபாலஜிக்கு நமக்கு என்ன டெஃபினிஷன் தேவைன்னா ப்ரொஜெக்ஷன் மேப்பிங். ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் இஸ் ஃப்ரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா x1 கிராஸ் x2 கிராஸ் எக்ஸெட்ரா x ஆல்பா. x பீட்டா எங்க வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பர் ஜெனரலா இங்க நோட்டேட் பண்றதுனால சோ இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இங்க நம்ம பீட்டான்னு சூஸ் பண்ணிருக்கோம்ல, அப்போ ஒவ்வொரு செட்டுக்கும் நம்மளால ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் சொல்ல முடியும். சோ இங்க பை பீட்டான்னு சூஸ் பண்ணிருக்கிறது. இப்போ இந்த x ஆல்பா எங்க மேப் ஆகும்னா இந்த x பீட்டா ஒரே ஒரு செட்டுக்கு மட்டும் மேப் ஆகும். சப்போஸ் நம்ம π1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா π1 ஆஃப் இந்த ப்ராடக்ட் வந்து எங்க மேப் ஆகும், x1 க்கு மேப் ஆகும்.
π2 வந்து x2க்கு. ஸோ அந்த மாதிரி மேப் பண்ணிக்கிறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா π1 ஆஃப் அந்த j டூபிள்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஆக்சுவலா இந்த x1 x2 எக்ஸெட்ரா x ஆல்பா அந்த மாதிரி இருக்கும். இது எங்க மேப் ஆகும்னா இங்க π1 போட்டதுனால x1க்கு மேப் ஆகும். ஓகேவா? அப்ப இங்க π பீட்டா அப்படின்னு போட்டிருக்கிறதுனால x பீட்டாக்கு மேப் ஆகும். ஸோ இந்த மேப்பிங் தான் நம்ம ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேப்பிங் எதை அசோசியேட் பண்ணியிருக்குன்னா இண்டெக்ஸ் b பொறுத்து. ஸோ the projection mapping π beta is associated with the index beta. ஸோ ஒவ்வொரு செட்டுக்கு நம்மளால ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் கொண்டு வர முடியும். இது ஒரு டெஃபினிஷன். அடுத்த சப் பேசிஸ், நம்ம இது வரைக்கும் பேசிஸ் பார்த்தோம். அடுத்த சப் பேசிஸ் வந்து அதே கலெக்ஷன்ஸ் ஆஃப் சப்செட்ஸ் தான். நம்ம டோபாலஜிக்கும் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான் இருக்கிறோம், பேசிஸ்க்கும் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான் இருக்கிறோம், சப் பேசிஸ்க்கும் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான். ஒவ்வொரு இதுக்கு கண்டிஷன்ஸ் வேரி ஆகும். டோபாலஜிக்கு 3 கண்டிஷன் தேவைப்பட்டது, பேசிஸ்க்கு 2, சப் பேசிஸ்க்கு அதுவும் ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னன்னா நீங்க கலெக்ட் பண்ணிருக்க அந்த சப்செட்ஸ் எல்லாம் யூனியன் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான அந்த ஹோல் செட் எக்ஸே கிடைக்கும். ஸோ அந்த கலெக்ஷன் வந்து நம்ம சப் பேசிஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பேசிஸை யூஸ் பண்ணி நம்ம டோபாலஜி கொண்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி சப் பேசிஸை யூஸ் பண்ணி நம்ம டோபாலஜி கொண்டு வரலாம். பேசிஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொன்னோம்? கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் யூனியன்ஸ். சப் பேசிஸ்க்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் எக்ஸ்ட்ராவா ஃபைனைட் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ். இது எக்ஸ்ட்ராவா சேர்த்து ஸோ இது மூலமா நம்ம வந்து டோபாலஜி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதாவது இப்போ எஸ் தான் நம்மளோட சப் பேசிஸ். ஃபர்ஸ்ட் இதோட ஃபைனைட் இன்டர்செக்ஷன்ஸ் எலிமெண்ட்ஸை எடுத்துக்கிறோம். அதுல இருந்து திரும்ப யூனியன் பண்ணோம்னா நமக்கு டோபாலஜி கிடைச்சிரும். ஸோ இப்போ ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் என்னன்னு பார்த்தோம், சப் பேசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ப்ராடக்ட் டோபாலஜிக்கு வரும். இப்போ பாக்ஸ் டோபாலஜிக்கு பார்த்தா அதே போலதான். அங்க நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் ஆல்ஃபைஸ் இண்டெக்ஸ் ஃபேமிலி, இது எல்லாமே அங்க இருக்கிறதுக்கு அதே தான். அங்க வந்து பேசிஸை யூஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் டோபாலஜி சொன்னோம். இங்க வந்து சப் பேசிஸை யூஸ் பண்ணி பாக்ஸ் டோபாலஜி. ஸோ சப் பேசிஸ் இங்க என்னவா இருக்கும்னா ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பீட்டா இன்வெர்ஸ், அதாவது ப்ரொஜெக்ஷனோட இன்வெர்ஸ் மேப்பிங் அந்த செட் எடுத்துக்கிறோம். வேற யூ பீட்டா இஸ் ஓப்பனிங் எக்ஸ் பீட்டா. ஸோ இந்த சப் பேசிஸ் ஜென்ரேட் பண்ற டோபாலஜி தான் ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ அதாவது இங்க நம்ம பை பீட்டா ஆஃப் இன்வெர்ஸ்னா நமக்கு எப்படி ஆன்சர் வரும்? ப்ராடக்ட்ல தான் ஆன்சர் வரும். இதோட இன்வெர்ஸ் இமேஜ்னா ப்ராடக்ட்ல தான் வரும். ஸோ அந்த ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சப் பேசிஸா எடுத்துக்கிறோம். இந்த சப் பேசிஸ் மூலமா வர்றது தான் ப்ராடக்ட் டோபாலஜி. இப்போ பாக்ஸ் டோபாலஜி என்னன்னு பார்த்துட்டோம், ப்ராடக்ட் டோபாலஜி என்னன்னு பார்த்தோம். பாக்ஸ் டோபாலஜிக்கு பேசிஸ் தேவைப்படுது, ப்ராடக்ட் டோபாலஜிக்கு சப் பேசிஸ் தேவைப்படுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஆல்ஃபா ஓப்பனிங் எக்ஸ் ஆல்ஃபான்னு சொன்னா போதும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் டோபாலஜி பார்த்திருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பாரிசன். அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பாரிசன் ஒன்னு ரெண்டுமே நம்ம சப் பேசிஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லை ரெண்டுமே பேசிஸ் கன்வெர்ட் பண்ணி ரெண்டுமே பேசிஸ் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். பாக்ஸ் டோபாலஜியோட பேசிஸ் அங்க நம்ம பார்த்த அதே டெஃபினிஷன் தான். ஏன்னா அந்த டெஃபினிஷன்ல பேசிஸ் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபா ஈச் யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பனிங் எக்ஸ் ஆல்ஃபா. இது ப்ராடக்ட் டோபாலஜில ப்ராடக்ட் அதே யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பனிங் எக்ஸ் ஆல்ஃபா இது வரைக்கும் சேம் தான். ஆனா ஒரு ஃபைனைட் வேல்யூஸை தவிர யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபாவா இருக்கும். இதுக்கு இன்னும் கரெக்டா சொன்னா u1 கிராஸ் u2 எக்ஸெட்ரா un இது வரைக்கும் பாத்தீங்கன்னா செட்டா இருந்துட்டு பேலன்ஸ் திரும்ப எல்லாமே xn+1 xn+2 எக்ஸெட்ரா x ஆல்ஃபா எக்ஸெட்ரா, அதாவது பேலன்ஸ் எல்லாமே அது கரஸ்பாண்டிங் எக்ஸ் செட் ஹோல் செட்டாவே கிடைக்கும். இது மட்டும் தான் நம்ம ui கலெக்ஷன்ஸ். ஆனா இங்க பாக்ஸ் டோபாலஜில அப்படி கிடையாது, எல்லாமே uisல தான் இருக்கும். u1 u2 எக்ஸெட்ரா un u ஆல்பா எல்லாமே uisல இருக்கும். அது uisல ஓப்பனிங் எக்ஸ் ஆல்பா. இங்க வந்து ஃபைனைட் டர்ம்ஸ் மட்டும் தான் uisல இருக்கும், மீதி எல்லாமே எக்ஸ் ஆல்பால தான் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் u ஆல்பா வேர் u ஆல்பா இஸ் ஓப்பனிங் எக்ஸ் ஆல்பா and u alpha is equal to x alpha except for finite terms. சரியா? finite values தவிர பேலன்ஸ் எல்லாத்துக்குமே இது என்னவா இருக்கும்? x alpha-வா இருக்கும். இதுதான் பாக்ஸ் டோபாலஜிக்கும் ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இதுல இருந்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜி எல்லாமே பாக்ஸ் டோபாலஜி. எப்படி சொல்றோம்னா இப்போ நமக்கு பாக்ஸ் டோபாலஜிக்கு என்ன கண்டிஷன் இருந்தா போதும்? எல்லாமே அந்த நம்ம சொல்லிருக்க அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஓப்பனிங் எக்ஸ் ஆல்ஃபாவா இருந்தா போதும். இப்போ இந்த ஃபைனைட் டர்ம் ஆல்ரெடி ஓப்பனிங் எக்ஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ இது ஓகே. பேலன்ஸ் இருக்க டர்ம் எல்லாமே ஹோல் செட். டோபாலஜியோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எம்டி செட்டும் எக்ஸ் செட்டும் எதுல இருக்கணும்? அந்த டோபாலஜில இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த கலெக்ஷன்ஸும் எதுல இருக்கும்? டவுல இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது எங்க வந்துடும்? ஓப்பனிங் xn+1 எக்ஸெட்ரா. இது ஓப்பனிங்
எக்ஸ் ஆல்பா. ஸோ அப்ப பாக்ஸ் டோபாலஜிக்கான டெஃபினேஷன் படி இது எல்லாமே ஓப்பனிங் எக்ஸ் ஆல்பாஸ்ல வந்துடுது. ஸோ அப்ப வந்து ப்ராடக்ட் டோபாலஜி இம்ப்ளைஸ் ப்ராடக்ட் பாக்ஸ் டோபாலஜி, கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கான பேசிக் டிஃபரன்ஸ். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். இப்போ இதை யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் செட்டை வச்சு நம்ம பேசிஸ் டிஃபைன் பண்ணோம். அதுக்கு இப்போ எக்ஸுக்கு தனியா பேசிஸ் கலெக்ஷன் இருக்கும், ஒய்க்கு தனியா பேசிஸ் சாரி x1க்கு தனியா இருக்கும், x2க்கு தனியா பேசிஸ் கலெக்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம x1 கிராஸ் x2க்கான பேசிஸ் என்னன்னு பாக்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து இப்போ x கிராஸ் y இதுக்கான பேசிஸ் ப்ராடக்ட்டுக்கான பேசிஸ் தான் பார்த்தோம். அதை எதை யூஸ் பண்ணி போட்டோம்? ஓப்பன் டெஃபினேஷன் யூஸ் பண்ணி. இப்பயும் வந்து எக்ஸ் கிராஸ் ஒய்க்கான பேசிஸ் தான் பார்க்குறோம். ஆனா இங்க வந்து எக்ஸோட பேசிஸ் யூஸ் பண்ணியும் ஒய்யோட பேசிஸ் தனித்தனியா பேசிஸ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ சப்போஸ் தட் த டோபாலஜி ஆன் ஈச் ஸ்பேஸ் இஸ் கிவன் பை பேசிஸ், அதை நம்ம ஸ்கிரிப்ட் பி ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். இது சேம் அங்க பார்த்தா அதே கான்செப்ட் தான். அங்க நம்ம ஓப்பன் செட் என்ன சொன்னோம்? ப்ராடக்ட் யூ ஆல்பா வேர் யூ ஆல்பா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்பான்னு சொன்னோம். சேம் இங்கேயும் ப்ராடக்ட் பி ஆல்பா வேர் பி ஆல்பா எதுல இருக்கணும்? ஸ்கிரிப்ட் பி ஆல்பால இருக்கணும். ஸ்கிரிப்ட் பி ஆல்பால இருந்துச்சுன்னா பேசிஸ்ல இருந்துச்சுனாலே டோபாலஜில இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கான ஒரிஜினல் டெஃபினேஷன் அந்த ஓப்பனிங் எக்ஸ் ஆல்பா அந்த கான்செப்ட் வந்துடும். ஸோ ப்ராடக்ட் பி ஆல்பா இந்த பி ஆல்பா ஸ்கிரிப்ட் பி ஆல்பால இருந்தா போதும். அதாவது பேசிஸ்ல மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணாலே போதும். எதுக்கு? பாக்ஸ் டோபாலஜிக்கு. ப்ராடக்ட் டோபாலஜிக்கு அதே டெஃபினேஷன் தான். அங்க என்ன பார்த்தோம்? ப்ராடக்ட் யூ ஆல்பா இன் ஓப்பனிங் எக்ஸ் ஆல்பா அண்ட் யூ ஆல்பா ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்பா, சேம் அதே லைன் தான். இங்க வந்து அந்த யூ ஆல்பாக்கு பதிலாக பி ஆல்பா, இங்க எக்ஸ் ஆல்பாக்கு பதிலாக நம்ம சூஸ் பண்ணிருக்க அந்த ஸ்கிரிப்ட் பி ஆல்பா. ஓகேவா? ஸோ பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி வந்து ப்ராடக்ட் பி ஆல்பா வேர் பி ஆல்பா இஸ் ஓப்பனிங் பி ஆல்பா இன் பேசிஸ் ஆல்பால இருக்கணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது பேலன்ஸ் எல்லாமே எக்ஸ் ஆல்பாஸா மாறும் எக்ஸப்ட் ஃபார் ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் ஆஃப் ஆல்பா. ஸோ இது வந்து பேசிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜி டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்த ரிசல்ட் வந்து அடுத்து இந்த 4 ரிசல்ட். ஓகே, ஏ ஆல்பா இஸ் a subset of x ஆல்பா. இப்போ இது சப்செட்னா அதோட ப்ராடக்ட்டும் அதுக்கான சப்செட்டா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஏ ஆல்பா இஸ் subset of x ஆல்பானா then product A alpha is also subset of product X alpha. நம்ம சூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட் வந்து both பாக்ஸ் டோபாலஜிக்கு வரும் and also product டோபாலஜிக்கு வரும். ஓகேவா? ஸோ நம்ம அது ரெண்டு டோபாலஜி நம்ம யூஸ் பண்ணாலும் இதுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். அடுத்து வந்து ஹாஸ்டாக் ஸ்பேஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஹாஸ்டாக் ஸ்பேஸ்னா என்ன எடுத்தோம்? 2 டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் எடுத்தோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நமக்கு 2 டிஸ்ஜாயின்ட் நெய்பர்ஹுட் கிடைக்கும். இதுதான் ஹாஸ்டாக் ஸ்பேஸ்க்கு. ஸோ இப்போ நான் எக்ஸ் ஆல்பா நான் ஹாஸ்டாக் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன்னா அதாவது ஃபார் ஈச் ஆல்பா. ஸோ எக்ஸ் ஆல்பா இஸ் ஹாஸ்டாக் ஸ்பேஸ் ஃபார் ஈச் ஆல்பா அப்படின்னா ஒவ்வொரு ஆல்பாவும் x1 ஹாஸ்டாக் ஸ்பேஸ், x2 ஹாஸ்டாக் ஸ்பேஸ், x3 ஹாஸ்டாக் ஸ்பேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட்டும் ஹாஸ்டாக் ஸ்பேஸ். இந்த ப்ராடக்ட்டும் போத் பாக்ஸ் டோபாலஜிக்கு வரும் ப்ராடக்ட் டோபாலஜிக்கு வரும். ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்செட் கண்டிஷனும் ப்ராடக்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஹாஸ்டாக் ஸ்பேஸும் ப்ராடக்ட்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஷரும். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆல்பா ஃபேமிலி ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், ஏ ஆல்பா இஸ் a subset of எக்ஸ் ஆல்பா. நீங்க ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்பா வந்து either ப்ராடக்ட் டோபாலஜியா எடுத்துக்கலாம் இல்ல பாக்ஸ் டோபாலஜியாவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்படி இருந்துச்சுன்னா இது இங்க என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னா A1 cross A2 எக்ஸெட்ரா A ஆல்பா. இது தனித்தனி க்ளோஷர் இருக்குல்ல, A1 க்ளோஷர் cross A2 க்ளோஷர் cross எக்ஸெட்ரா A ஆல்பா க்ளோஷர். இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஃபோர் க்ளோஷருக்குமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகாது. நம்ம ஹோலா போடுறதுக்கு தனித்தனியா போடுறது ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம அங்க அந்த கண்டினியூட்டி பார்த்தோம் இல்லையா? அந்த கண்டினியூஸ் டெஃபினேஷன் என்ன சொன்னோம்? F1 கண்டினியூஸ், F2 கண்டினியூஸ்னா அதோட ஆர்டர் பேரா இருந்ததுன்னா F2 கண்டினியூஸ். அதே கான்செப்ட் இங்க ப்ராடக்ட் வைஸ்ல. அப்ப ப்ராடக்ட் வைஸ்ல அதே F ஆல்பா F1A, F2A எக்ஸெட்ரா F ஆல்பா ஆஃப் A எக்ஸெட்ரா. இப்போ ஈச் கோஆர்டினேட் ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் எனக்கு கண்டினியூஸா இருந்துச்சுன்னா ஹோல் Fமே கண்டினியூஸ், இல்ல ஹோல் F கண்டினியூஸ்னா தென் ஈச் கோஆர்டினேட்மே கண்டினியூஸ். ஸோ அதான் இந்த லாஸ்ட் ரிசல்ட். ஸோ F is from A to product X alpha defined by F of A equal to F of இது வந்து அந்த J tuple அந்த டெஃபினிஷன் தான். இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா?
ஸோ வேற எஃப் ஆல்ஃபாங்கிறது இந்த எஃப் ஆல்ஃபாங்கிற ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் ஆகுது, டொமைன் சேம் தான், அந்த ரேஞ்ச் மட்டும் ஸ்பிளிட் ஆகும். இங்க ஆல்ஃபா போடுங்கன்னா அதுக்கு அப்போ எக்ஸ் ஆல்ஃபா 1 போட்டு x1க்கு மேப் ஆகும், 2 போட்டு x2க்கு மேப் ஆகும். ஸோ ஃபார் ஈச் ஆல்ஃபா தென் ப்ராடக்ட் இங்க நம்ம வந்து ப்ராடக்ட் டோபாலஜி தான் சூஸ் பண்றோம், பாக்ஸ் டோபாலஜி சூஸ் பண்ணல. ஸோ ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் த ப்ராடக்ட் டோபாலஜி. தென் f is continuous if and only if f alpha is continuous for each alpha. ஒவ்வொரு ஆல்பாவுமே கண்டினியூஸா இருந்தால் தான் f continuous. அது வைஸ் வெர்சா கான்வர்ஸ் இதுக்கு வரும். f is continuousனா f alpha is continuous. ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ் டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கலாம் எக்ஸ் அவங்க வந்து ஒரு செட் x1 x2 ஹாஃப் ஸ்டாஃப் ஸ்பேஸ்னா x1 cross x2 வந்து ஹாஃப் ஸ்டாஃபா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ். ஏன்னா இந்த ரெண்டாவது கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட்டுக்கலாம். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.